அதே விஷயம் இப்படி வச்சு பண்ணால் ஆக்சுவலி இட்ஸ் ராங் டெஸ்ட். அப்போ வயல் மெடிசன் இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்படி வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதனாலும் சென்டர் இருக்குன்னா மேபி அதுபடி இதுனா பெயின் இருக்கலாம் காட்டலாம். ஆனால் கிராசிட்டி சைடில் நீங்கள் கையே வைக்கணும். ஏன் கையை எடுத்துட்டா வில்லு அம்பு அம்புகிட்ட கையை வச்சுக்கோ இல்லையா, ஸ்டிங் ப்ரெஸ் பண்ண இல்லையா, சேம் டெக்னிக். அதுக்கு அதாவது திஸ் இஸ் கால்ட் போஸ்டிங், திஸ் இஸ் ப்ரோ. இவருக்கு கை வரணும் இல்லையா, அந்த கை நீங்கள் கட்டுறதுக்கு பதிலாக இப்படி கட்டிட்டாங்க. ஓகேவா? அந்த கையில் இன்னும் வந்து நல்லா வச்சா இருக்கணும். அப்போது அந்த டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் கால்ட் போஸ்டிங். இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் ரீசன்ட்லி ஓகே திஸ் இஸ் போஸ்டிங். ஆனால் அதில் அந்த யூ ஆர் நாட் ஆக்சுவலி செக்கிங் தி பவர் ஸ்ட்ரிங். ஈவன் இந்த ரெகுலேட் பண்ணும்போது ஈவன் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு இஸ் கோயிங் ஃபார் இரிட்டேஷன் அப்படிங்கிறப்ப ரெப்ளிகேட்டிவ் இரிட்டேஷன். அதனால அதில் வந்து சொல்லும்போது அந்த பாயிண்டோட அங்கே அல்லது அந்த பாயிண்ட்லேருந்து ரேடியேட்டிங் போய் கீழே ஆகும். ஆனால் இதில் இங்கேருந்து ஆரம்பிச்சு சடனாக தெரபி வைஸ் இம்மீடியட்டாக சடனாக டக்கு ஒரு வைஸ் ஸ்ப்ரெட் போய் ஸ்ப்ரெட் ஆகும். பளிச்சுன்னு இருக்கும், சுத்தம் பயங்கரமாக இருக்கும், டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கும். ஓகே, that is because of meningeal layer irritation. Okay, so Krasinski is saying this is check பண்ணுறது meningeal layer irritation. ஆமாம், இங்கேயே லோவர் பேக்கில் மட்டும் வரும், வேறையே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயே ப்ரீஃப்ளோ மூவ்மெண்ட் இல்லையே, இருந்தால் தானே அங்கே வந்து போகிறதுக்கு. ஸோ இங்கேயே டிஸ்கஸ் அப்போ மேலே இருந்து செக் பண்ண முடியாதா? அதை ஒரு செக் பண்ணுறது சரியா? ஸோ அது வேற இடத்துல காமிச்சிடும், அப்புறம் பேரசி கைது வரைக்கும் காமிச்சிடும். அண்ட் அது என்டையர் லென்த்தில் கோர்ஸில் வச்சு அது இருக்கிறனால தான் அந்த லென்த் இட்ஸ் நாட் காம்பன்சேட்டட் பிகாஸ் ஆஃப் தி டிக்கரிங். அதை ப்ராப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் காரணம் இருக்காங்க. ஆக்சுவலாக பெரும்பாலான பேஷண்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு கால் தான் மாட்டாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாட்டாங்க யூஸ் பண்ணுறது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு கால் தான் மாட்டிருக்கேன். ரொம்ப clapping technique. Initially, a patient is like this. You go for clapping technique. Okay, and depends upon the. You have to take your stethoscope with you. Go and check the X-ray once. X-ray வந்து chest congestion இருக்கான்னு சொல்லி பாருங்க. collapse இருக்கான்னு பாருங்க. congestion இருக்கான்னு பாருங்க. collapse congestion எந்த ஏரியால இருக்குன்னு பாருங்க. First, அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட்டாக சொல்றேன், பட் கார்டியோ ரொம்ப நீட்டாக இருக்காங்க. collapse congestion எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த ரோட்டில் எந்த ஏரியாவில் இருக்குங்கிற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து ரைட் சைட்ல இருந்து கொலாப்ஸாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கோஃபார் பாஸ்டுரல் ட்ரைனேஜ், அதுக்கேற்ற மாதிரி கொஷின் வரும், பில்லோ வைக்கணும், சைட் லைட்டில் போடும், இது மாதிரி தரும். ப்ளஸ் பெட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்துட்டு கோஃபார் கிளாப்பிங். கிளாப்பிங் வந்து ஐ மீன் இது மட்டும் பேஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் கட்டுறீங்கன்னா செக்ரேஷன் வெளியில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கொஷினை மாற்றி வைக்கிறது. டைரியில் போட்டு பில்லோ வைக்கிறது, வைக்கிறது, தேவைப்பட்டு காலுக்கு வெளியில் வைக்கிறது, காலம் மடக்கி வைக்கிறது. அந்த பாட் நீங்கள் எந்த பாட் வந்து நீங்கள் இது பண்ண வருவீங்களோ அந்த பாட் வந்து அப்பரில் இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வைடன் ஆகிற மாதிரி வைக்கணும். மறுபடியும் கன்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ தட் நீங்கள் செகண்டரி ப்ரீத்திங் கொடுக்கப்போ அந்த ஏரியா வந்து ஸ்ட்ரெச் ஆகும், எலாங்கேட் ஆகும், எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சைடிங் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க போஸ்ட் லைட்டாக இருக்குது, அப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆண்ட்ரோ மீடியில் இருக்கிற மாதிரி அவங்க சைடிங்காக வச்சுக்கணும். ஒரு காலம் முன்னாடி வச்சுட்டு பில்லோ வச்சு ஒரு காலம் முன்னாடி வச்சுட்டு சைடிங். இப்போ இதை வெரி ஃபார் கிளாப்பிங் பண்ணி முடிச்சது. இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ஐசியூ பேஷண்ட்ஸு. ஸோ ஐசியூ பேஷண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு ஐசியூ அண்ட் கம்ப்ளீட் ஓரியன்டேஷன் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூ கோ ஃபார் கிளாப்பிங் அண்ட் ஷேக்கிங் அண்ட் கிளாப்பிங் ஃபஸ்ட்டு, வைப்ரேஷன் செகண்ட், ஷேக்கிங் தேர்ட் கூலி பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்கோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வெதர் they are one drainage. பல்வேறு ட்ரைனேஜ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்ட் ட்ரைனேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெரி வெரி கேர்ஃபுல் வித் தி கேரண்ட் கீமோதெரபி வந்துடக்கூடாது. அது மாதிரி கேர்ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். நீங்கள் ஒரு சின்ன மூவ் பண்ணிங்கனாலும் ஒரு சின்ன கேப் எடுத்தாலும் கேரண்டி ஆகும். கேரண்டி ஆச்சுன்னா பேஷண்ட் இல்லாமல் பேஷண்ட் என்ன ஆகும், கேரண்டி ஆச்சுன்னா breathing difficult.
breathing.